हाय विवर्स நம்ம வந்து மகாபாரத கதாவில் வந்து 19th லெசன் द्वेष करने वाले का जी नहीं भरता. சரி, இவங்க எல்லாருமே வந்து வனவாசத்தில் இருக்காங்க. வந்து பாண்டவர்கள் எல்லாருமே வனவாசத்தில் இருக்காங்க. पांडवों के वनवास के दिनों में कई ब्राह्मण उनके आश्रम में गए थे. நிறைய பேர் வந்து ஆசிரமத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. வந்து எங்கே எங்களுடைய வனவாச சமயத்தில், பாண்டவர்களுடைய வனவாச சமயத்தில் வந்து பிராமணர்கள் வந்து போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து கொடுத்துட்டு வருவாங்க. வந்து வஹாசே லவுட்கர் வே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு அஸ்தினாபுரத்துக்கும் போவாங்க. அஸ்தினாபுர் பவுஞ்சே அவர் திருதராஷ்டிரக்கோ பாண்டவோங்கே ஹால் சால் சொன்னாயே, அவங்க எப்படி இருக்காங்க, எதை போல் இருக்காங்கன்றது வந்து தெரிஞ்சுப்பார். வந்து யார்? திருதராஷ்டிரர். வந்து திருதராஷ்டிரனே ஜப் சுனாக்கி பாண்டவ் वन में बड़ी तकलीफें उठा रहे हैं. கேள்விப்பட்டிருக்கார். வந்து ரொம்ப கஷ்டத்துங்களை அனுபவிச்சுட்ருக்காங்க வந்து பாண்டவர்கள். வந்து तो उनके मन में चिंता होने लगी. அவங்க மனசுக்குள்ளே ஏதோ கவலைன்றது வந்து இருக்கிறது. வந்து लेकिन दुर्योधन और शकुनी कुछ और से कुछ और ही सोचने थे. இன்னும் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து இது போல் வந்து வரவங்க வந்து எல்லாமே சொல்லிட்டு போவாங்க வந்து திருதராஷ்டிரர்கிட்ட. கொஞ்சம் மனசுக்குள்ள கவலைகள் வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்ல உடனே, சரி அது அந்த கவலைகளை வந்து என்னதுன்றது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரியோதனும் சகுனியும் வந்து யோசனை பண்ணுறாங்க. வந்து कर्ण और शकुनी दुर्योधन की चापलूसी किया करते थे, किंतु दुर्योधन को भला इतने से संतोष कहाँ होता. எத்தனை சொன்னாலும் வந்து அவனுக்கு வந்து சந்தோஷம் இருக்க போகிறதில்ல. வந்து அங்கே போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குற வரைக்கும் வந்து அந்த சந்தோஷத்துக்கு வந்து திருப்தின்றது வந்து கிடையாது. வந்து வா கண்ணசி காத்தா கர்ண மைத்தோ சாத்தா ஹூக்கி, நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, பாண்டவுக்கும் முசீபத்தும் அவங்களுடைய முகத்தில் இருக்கிற முகத்தை வந்து படையவையே அப்படி ஆங்கோம் சே தேக்கும், அவங்களுடைய கஷ்டங்களை வந்து அவங்க முகத்தில் எப்படி இருக்குது, வந்து சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்றது வந்து நம்ம வந்து கண்ணால் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறார். इसलिए तुम अपने और மாமா शकुनी कुछ ऐसा उपाय करो. அதை போல் ஏதாவது யோசனை இருக்கான்றது யோசனை பண்ணுங்க. ஏன்னா வந்து कि वन में जाकर पांडवों को देखने की पिताजी से अनुमति मिल जाए. நம்ம பாண்டவர்களை பார்க்கறதுக்குன்றது சொல்லாமல் நம்ம அவர்கிட்ட வந்து அனுமதின்றது வந்து வாங்கணும். வந்து யார்கிட்ட? ராஜா கிட்ட அனுமதி வாங்கணும், திருதராஷ்டிரகிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து कर्ण बोला द्वैतवन में कुछ बस्तियाँ हैं. द्वैतवனத்தில் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. வந்து जो हमारे अधीन है, நம்மளுடைய அதீனத்தில் தான் இருக்கிறது. வந்து हर साल उन बस्तियों में जाकर चौपाइयों की गणना करना राजकुमारों का ही काम होता है. அங்கே இருக்கிற அங்கே வந்து கவுண்ட் பண்ணுறது நம்மளுடைய ராஜகுமாரர்களோட வேலை. பௌத்த சமயசே யஹ பிரதான் சலி ஆ ரஹி ஹை, ரொம்ப வருஷமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. வந்து इसलिए उस बहाने के हम पिताजी को अनुमति आसानी से प्राप्त कर सकते हैं. நம்ம ஈஸியாக வந்து அப்பா கிட்டேருந்து வந்து அனுமதின்றது வந்து வாங்க முடியும். வந்து கர்ண अपनी बात पूरी तरह से कभी ना पाया था कि दुर्योधन और शकुनी मारे குஷிக்கு உச்சல் படே, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அவங்க சொல்கிறத வந்து கர்ணன் வந்து சொல்கிறத வந்து காதில் வாங்காமல் பகுதியிலேயே வந்து இவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. வந்து ராஜகுமாரோं ने भी धृतराष्ट्र से आग्रहपूर्वक प्रार्थना की कि वह इसकी अनुमति दे दें, किंतु धृतराष्ट्र ना माने. धृतराष्ट्र வந்து ஒத்துக்கலை. வந்து அனுமதி கொடுக்க சொல்லி கேட்ட உடனே அவர் வந்து ஒத்துக்கலை. துரியோதனே விஸ்வாஸ் திலாயா ஆக்கி அவங்க வந்து சொல்கிறார், நம்பிக்கை கொடுக்குறார். வந்து பாண்டவ் जहाँ होंगे वहाँ वे सब नहीं जाएंगे. பாண்டவர்கள் வந்து இருப்பாங்க, பாண்டவர்கள் எங்கே இருக்காங்களோ நாங்கள் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. வந்து அவர் படி சாவதானிசே காம் இல்லைங்கே, நாங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் சரி ரொம்ப அமைதியாக வேலையை முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். விவசோக திருதாஷ்டனே அனுமதி தேதி, சரி வேறு வழி இல்லைல்ல வந்து அவர் வந்து அனுமதியை கொடுத்துட்டார். வந்து ஏக் படி சேனாக்கோ சாத் லேக்கர், ஒரு பெரிய சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு கௌரவர்கள் வந்து द्वैतवन के लिए रवाना हुए. द्वैतवனத்துக்கு போனாங்க. வந்து दुर्योधन और कर्ण फूले नहीं समाते थे. उन्होंने पहुंचने पर अपने डेरे ऐसे स्थान पर लगाए.
பாருங்க வந்து அங்கே போகமாட்டோம் தான் சொன்னாங்க வந்து, ஆனால் வந்து எப்படாப்பா அங்கே போய் பார்ப்போம், அவங்க எப்படி இருக்காங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க வந்து, ஒரே குதூகலமாக இருக்காங்க. जहाँ से पांडवों का आश्रम 4 कोस की दूर पर ही था. இங்கேருந்து தான் 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிறது வந்து அப்படின்றது வந்து தெரிஞ்சு கொண்டாங்க வந்து. சரி சொல்லிட்டு அங்கே கந்தர்வராஜ் சித்திரசேன் பி கந்தர்வராஜரான சித்திரசேனர் வந்து अपने परिवार के साथ அவங்களுடைய சொந்தக்காரங்களோட வந்து குடும்பத்தோட உசி ஜலாஷய் கே தட் பர் டேரா டாலே हुए था. அங்கே வந்து ஒரு குடாரம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கார் வந்து கந்தர்வ ராஜார் வந்து சித்திரசேனர் வந்து. துரியோதன் கே அனுச்சர் ஜலாஷய் கே பாஸ் கயே. அவருடைய இருக்கிற ஒரு ஆள் வந்து அவர் கூட இருக்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் வந்து அந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு போனாங்க வந்து. எந்த டென்ட் இருக்கிற இடத்துக்கு? இந்த கந்தர்வராஜா இருக்கிற டென்ட்டு, அப்புறம் வந்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்க வந்து. किनारे पर तंबू गाड़ने लगे और इस पर गंधर्वराज के नौकर बहुत बिगड़े और दुर्योधन के अनुचरों की उन्होंने खूब खबर ली. அவர் வந்து நிப்பாட்டு, நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ வந்து சொல்லி பார்த்துட்டாங்க, ஆனால் வந்து கேட்கவே இல்லை. அதே இடத்துல இருக்காங்க வந்து யார்? அவங்க துரியோதனம். அவங்க வந்து துரியோதனுக்கு அனுச்சரோங்க உன்னோனே கூப் கபர்லி, எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு வந்து. வே குச்னா குச் कर सके और अपने प्राण लेकर भाग खड़े हुए. அங்கே என்ன பண்ணாங்க? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வந்து கொன்னுடுறாங்க வந்து. तो उसके क्रोध की सीमा ना रही. கோபம் வந்துடுச்சு வந்து துரியோதனுக்கு. वह अपनी सेना लेकर तालाब की ओर पड़ा. சரி, சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கந்தர்வராஜர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க வந்து. वहाँ पहुँचना था कि गंधर्वों और कौरवों के सेनाएं आपस में भिड़ गए. ரெண்டு பேரும் சண்டை போட்டுனாங்க. கோர் சங்கிராமம் சிடுகையா, பயங்கரமான சங்கிராமம் நடந்துட்டுருக்கு வந்து, யுத்தம் நடந்துட்டுருக்கு. वहाँ तक कि कर्ण जैसे महा रथियों के भी रथ और अस्त्र चूर க हो गए. அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து அவங்களுடைய அஸ்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து உடைச்சி போட்டு அவங்களோட வந்து கட்டி போட்டிருக்காங்க வந்து. கட்டி போட்டு பெரிய பெரிய வீரர்களை கூட வந்து அவங்க வந்து தூளாக்கிட்டாங்க வந்து. அவர் உல்टे पांव भाग खड़े हुए अकेला दुर्योधन लड़ाई के मैदान में अंत तक हटा रहा. அந்த மைதானத்தில் வந்து கடைசியாக தனியாக இருந்தார் வந்து. गंधर्वराज चित्रसेन ने उसे पकड़ लिया. அவரை வந்து பிடிச்சார் வந்து. फिर रस्सी से बांध कर அவர் வந்து கயிறால் கட்டிட்டு उसको अपने रथ पर बैठा लिया. ரதத்து மேலே நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிறார். அவர் ஷங்க் பஜாக்கர், சங்கத்தை வந்து ஊதிட்டு விஜய் கோஷ்கியா, நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க வந்து. ஜப் युधिष्ठिर ने सुना कि दुर्योधन व उसकी साथी अपमानित हुए हैं तो उसने गंभीर स्वर में कहा. அவங்க வந்து அவமானப்பட்டு கூட வந்து கம்பீரமான ஸ்வரத்தில் வந்து இது போல் சொல்கிறாங்க. பாய் பீமன் இது போல் வந்து அவமானப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு கொண்டார் வந்து. யார்? யுதிஷ்டர் வந்து தெரிஞ்சு கொண்டார். உடனே வந்து அவர் வந்து பயங்கரமாக கத்திட்டு பீமசேனரை கூப்பிட்டார் வந்து. கூப்பிட்டு ஏ ஹமாரே ஹி குடும்பி ஹை, நம்மளுடைய குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க அவங்க வந்து. தும் அபி ஜாவோ, போயிட்டு நீ என்ன பண்ணுற, அவர் கிசி தரா எப்படியா இருந்தாலும் சரி அப்படி பந்துவோங்கோ கந்தர்வோங்கே பந்தன் சே சுடாலாவோ, நம்மளுடைய சொந்தக்காரங்களான கந்தர்வர்களை வந்து எப்படியா இருந்தாலும் சரி வந்து நம்ம சொந்தக்காரங்களை வந்து விடுவிக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறார். युधिष्ठिर के आग्रह पर भीम और अर्जुन कौरवों के बिखरी हुई सेना को इकट्ठा किया. சோல்ஜர்ஸை வந்து விடுவிக்கிறாங்க வந்து. அத்தத்தக கந்தர்வராஜர் வந்து கௌரவங்கோ பந்தன முக்த கர்லியா, சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து விடுவிக்கிறாங்க வந்து. இஸ் பிரகாரம் अपमानित கௌரவ அஸ்தினாபூர் லौट गए. அவமானப்பட்டு எங்கே போகிறாங்க வந்து அஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க வந்து. பாண்டவோங்கி வனவாச சமய, பாண்டவர்களுடைய வனவாச சமயத்தில் வந்து பாருங்கள் வந்து இங்கே வந்து துரியோதனம் வந்து பாண்டவர்களை வந்து அவமானப்படுத்தணும், அங்கே போயிட்டு என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் வனவாசத்தில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றது நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா இவங்களே வந்து அவமானப்பட்டுட்டு திரும்பி இங்கே வந்திருக்காங்க வந்து. ஸோ இங்கே வந்துட்டு किंतु पांडवों ने कहा कि धृतराष्ट्र और युधिष्ठिर के रहते उसे राजसूय यज्ञ करने का अधिकार नहीं है. இவன் வந்து சரின்ட்டு மறுடும் பாண்டவர்கள் வனவாச சமயத்தில் வந்து துரியோதனன் வந்து சொல்கிறார் வந்து, நான் வந்து ராஜசூயாகம் பண்ணலான்னு இருக்கேன். ராஜசூயாகம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வந்து
குதிரையை வந்து அனுப்புவாங்க. வந்து அந்த குதிரை வந்து எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் போகிறதோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இவங்க வசத்துக்கு வரும், வந்து இவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். உடனே வந்து அவங்க சொன்னாங்க, வந்து பண்டிதர்கள் வந்து சொன்னாங்க, திருதராஷ்டிரரும் யுதிஷ்டரும் இருக்கிற வரைக்கும் ராஜசூய யாகம் பண்ணுறதுக்கும் உனக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, ஏன்னா வந்து நீ சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க வந்து. सो अधिकार नहीं है। तब ब्राह्मणों की सलाह मानकर दुर्योधन ने वैष्णव नामक यज्ञ करके ही संतोष कर लिया। वैष्णव அப்படின்ற ஒரு ஒரு யாகத்தை வந்து பண்ணுறதுக்கு ஒத்துண்டார், வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் வந்து. इसी समय की बात है कि அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, महर्षि दुर्वास अपने 10,000 शिष्यों के साथ लेकर दुर्योधन के राजभवन में पधारे। அந்த ஒரு துர்வாச முனினாலே கோபம் ஜாஸ்தி அவருக்கு வந்து. அவர் கோபத்தில் வந்து சாபம் வச்சிருவார், வந்து சாபத்தை கொடுத்துருவார் வந்து கோபத்தில் வந்து. ஸோ அவர் வந்து அந்த சமயத்தில் ராஜபவனத்துக்கு வந்தார் வந்து. துரியோதனுக்கு சத்கார் சே ருஷி பகுத் பிரசன்னம் ஹுயே। துரியோதன் வந்து அவரை வந்து ரொம்ப கௌரவமாக அவர் வந்து அதிதி சத்காரம் பண்ணுறார் வந்து. தட் மீன்ஸ் வந்து ராஜ உபச்சாரணா பண்ணுறார் வந்து. பண்ண உடனே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, வத்ச கொய் வர சாகோ தோ மாங்களோ, உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வந்து. துரியோதனன் சொல்கிறான், முனிவர் பிரார்த்தனா எஹி ஹைக்கி, என்னுடைய கோரிக்கை என்னன்னா வந்து, ஜெய்சே அப்பனே சிஷ்யோம் சமேத், நீங்கள் வந்து உங்களுடைய சீடர்களுடைய சமேதமாக அதிதி பன்கர் முஜே அனுகிரகித் கியாக, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ராஜபவனத்துக்கு வந்து அதிதி ஸ்வீகாரத்தை வாங்கிட்டீங்க. वैसे ही அதே போல் वन में मेरा भाई पांडवों के वहाँ जाकर उनका भी सत्कार स्वीकार करे। நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னோட அண்ணானா பாண்டு புத்திரர்கள் வந்து தம்பிங்க இருக்காங்க, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தம்பிங்க அண்ணங்க வாட் எவர் இட் இஸ், அங்கே வந்து போயிட்டு அண்ணன் தம்பிங்களோட போயிட்டு அங்கே போய் ஆசிரமத்தில் வந்து அதிதி ஸ்வீகாரத்தை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய நினப்பில் என்னன்னா, துரியோதனனுடைய நினப்பில் ராஜபவனத்தில் எல்லாமே இருக்குது, சகல வசதியும் இருக்குது, வந்து சாப்பாடு 10,000 பேருக்கும் வந்து சாப்பாடு போட முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து அந்த வனவாசத்தில் இருக்கிறவங்க வந்து 10,000 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போடலைன்னா உடனே வந்து இவர் வந்து கோச்சிட்டு இவரை வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து சாபம் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து மைண்டில் வந்து தோணிச்சு வந்து யாருக்கு, இந்த துரியோதனனுக்கு வந்து. சரி சொல்லிட்டு வந்து सत्कार स्वीकार करें और फिर एक छोटी सी बात मेरे लिए करने को कृपा करें। என்கிட்ட வந்து ஒரு சின்ன வேலை செய்யுங்க. वह यह है कि आप अपने शिष्यों के ठीक ऐसे समय युधिष्ठिर के आश्रम में जाएं। கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து ஆசிரமத்துக்கு போங்க, யுதிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போங்க. சமயம் பசியோடு இருப்பீங்களோ அந்த சமயத்தில் வந்து ஆசிரமத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். जब द्रौपदी पांडवों एवं उनके परिवार को भोजन करा चुकी हो, அந்த சமயம் பார்த்து பாண்டவர்கள் வந்து திரௌபதி எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வந்து, பாத்திரம்லாம் தேய்ச்சி கவிழ்த்தி வச்சுட்டாங்க வந்து. ஜப் சபி லோக் ஆராம் சே பைட்டே விஷ்ராம் கர் ரஹே ஹோ, எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்து, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் உன்னோடனே துரியோதனுக்கோ பிரார்த்தனா துரந்த் மான்லி. சரி, அந்த சமயத்தில் துரியோதன் வந்து கேட்டான்லவா, அந்த சமயத்துக்கு வந்து அங்கே போகிறாரு துர்வாச முனி. துர்வாச ருஷி अपने शिष्यों के साथ युधिष्ठिर के आश्रम में जा पहुँचे। அப்படியே வந்து ஆசிரமத்துக்கு போகிறார் வந்து. युधिष्ठिर ने भाइयों समेत ऋषि की बढ़िया भगत की उनका सत्कार किया। அவர் வந்து வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து உட்கார சொல்லி அவருக்கு வந்து அதிதி சத்காரங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கார் வந்து युधिष्ठिर வந்து. कुछ देर बाद கொஞ்ச நேரம் கழிச்சு முனிவர் வந்து எல்லாருமே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து முனி சொல்கிறாரு, அச்சா ஹம் சப் அபி ஸ்நான் கர்க்கே ஆத்தே ஹேன், நாங்கள் எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வரோம். தப் தக் போஜன் தயார் கர்க்கே கானா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரக்கனா, எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வையுங்க. காக்கர் துர்வாச சிஷ்யோம் சமேத் நதி பர் ஸ்நான் கர்னே சலே கயே, எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்காக அங்கே போயிட்டாங்க வந்து. वनवास के प्रारंभ में युधिष्ठिर से प्रसन्न होकर வனவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சூரியன் வந்து ஒரு அக்ஷய பாத்திரத்தை வந்து அவருக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தார் வந்து. அக்ஷய பாத்திர பிரதான் கியாத்தா, அக்ஷய பாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அவர் கஹாத்தாக்கி அந்த அக்ஷய பாத்திரம் அந்த சொல்லியிருக்காரு, 12 வரஸ் 12 வருஷம் நீ இருக்கிற வரைக்கும், 12 வருஷம் நீ வந்து காட்டுப்பகுதியில் இருக்கிற வரைக்கும்
तक इसमें द्वारा कहा गया था कि 12 वर्ष तक इसके द्वारा में तुम्हें भोजन दिया करूँगा. இதில் வந்து உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும், நீ என்னென்ன கேட்குறியோ அந்த சாப்பாடுலாம் கிடைக்கும். इसकी विशेषता यह है कि இதனுடைய விசேஷம் என்னன்னா द्रौपदी हर रोज चाहे जितनी लोगों को इस पात्र में ही से भोजन खिला சகேகி. அவங்க வந்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட முடியும் வந்து திரௌபதியால். அதனால தான் வந்து எத்தனையோ அங்கே வந்து அவங்க வீட்டுக்கு போன உடனே வந்து ஆசிரமத்துக்கு போன உடனே அத்தனை பேருக்கும் சாப்பாடுன்றது வந்து கிடைக்கும் வந்து. ஆனால் ஒரு இது இருக்குது வந்து ஸ்வயம்பி போஜன் கர் சுக்கேகி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுவாங்க. யார்? இந்த திரௌபதி. எப்போ சாப்பாடு எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவாங்க இவங்க வந்துன்றது வந்து நடக்கிற ஒரு விஷயம். तभी इस बर्तन की यह शक्ति अगले दिन तक के लिए लुप्त हो जाएगी. ஆக்சுவலி வந்து என்னன்னா இதனுடைய விசேஷம் என்னன்னா அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்தி வச்சிட்டோம்னா மறுநாள் தான் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண முடியும் வந்து. அந்த பாத்திரத்தில் வந்து சாப்பாடுன்றது வந்து கிடைக்கும் அன்றது தான் அதனுடைய ஐதீகம் வந்து. ஸோ ஆனால் வந்து அந்த சமயத்தை பார்த்து அவங்க வந்து கழுவியெல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இவர் வந்துட்டார். எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடுங்க, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு வந்து. திரௌபதி படி சிந்தித்து ஹோட்டி, பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க, ஒரே கவலைப்படுறாங்க வந்து. ஏன்னா அவர் கோய் சாகஸ் நா பார்க்கர் உஸ்னே பரமாத்மா கி சரண் தி. ஐயோ என்னடா இது வந்து அக்ஷய பாத்திரத்தில் எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு போடலாம், ஆனால் சாப்பாடு எப்படி போட முடியும் வந்து? இங்கே வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தை வந்து ஒன்ஸு கழுவி வச்சு கமுத்தி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் அதை யூஸ் பண்ண முடியும் வந்து. இந்த சமயத்தில் கவுத்தி வச்ச அப்புறமா இவங்க வந்திருக்காங்க, சாப்பாடு வேணும், 10,000 பேர் இருக்காங்க வந்து. 10,000 பேருக்கு எப்படி சாப்பாடு போட முடியும் வந்து? உடனே இது ஏதோ நம்மளை வந்து டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருக்குது வந்து. நமக்கு ஏதோ துர்வாச முனி வந்து நமக்கு சாபத்தை கொடுத்துருவாரு, பயந்து போய் ஸ்ரீகிருஷ்ணரை வந்து வேண்டுறாங்க வந்து. இத்தனையுமே ஸ்ரீகிருஷ்ண கஹீசே ஆகையே, திடுப்புன்னு வந்து எப்படி தான் வந்தாரோ தெரியல வந்து, திடுப்புன்னு அவர் வந்து வந்துட்டார். அவர் சீதை ஆசிரம்கே ரசோயிகர்மே ஜாக்க, நேராக வந்து அவர் வந்து சமையல் கட்டுக்கு போகிறார் வந்து. போயிட்டு அவர் சீதை ஆசிரம்கே ரசோயிகர்மே ஜாக்க திரௌபதி கா சாமனே கடே ஹோகையே, திரௌபதி முன்னாடி நிற்கிறார். போலே பெஹன் தங்க கிருஷ்ணா படி பூக் லகி ஹை, கிருஷ்ணனுக்கு ரொம்ப அதிகமாக பசி எடுக்குது வந்து. குச் கானே கோ தோ, ஏதாவது சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குறாரு வந்து. திரௌபதி அவர் பி துவிதாமே படுகை, என்னடா இது வந்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது வந்து, ஒன்றும் புரியல அவங்களுக்கு வந்து, என்ன பண்ணுறது புரியல. கிருஷ்ண போலே ஜரா லாவோ சீக்கிரம் கொண்டு வா தோ அப்போ நான் அக்ஷய பாத்திரம் போய் சீக்கிரம் போய் உன்னோட அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. தேக்கேன் கி உனக்கே குச் ஹை பி யா நஹி, பாருமா ஏதாவது இருக்கா, அந்த பாத்திரத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு வந்து. ஏன்னா வந்து அக்ஷய பாத்திரத்தை கழுவி வச்சாச்சு, கமுத்தி வச்சாச்சு வந்து, ஏதாவது இருக்கா அப்படின்னு வேற கேட்குறாரு. திரௌபதி ஹடபடாக்கர் ஒன்றுமே புரியல வந்து. பர்த்தன் லே ஆயி, சரின்ட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு வராங்க. உஸ்கே ஏக் சோர் பர் அன்னக்கா ஏக்க கண்ணு, தட் மீன்ஸ் வந்து ஒரே ஒரு அரிசி பருக்க வந்து, சாத பருக்க வந்து ஒன்று இருக்குது வந்து, எங்கேயோ ஒட்டின்னு இருக்கு வந்து. அவர் சாகுக்கு பத்தி லகி உயர்த்தி, காய்கறியோட ஒரு இலை வந்து அங்கே ஒட்டின்னு இருக்கு வந்து, ஒரு சின்ன இலை ஒட்டின்னு இருக்கு வந்து. சரின்னு சொல்லிட்டு பத்தியில் லகி ஹுயிக்கு ஸ்ரீகிருஷ்ணனே உசை லேக்கர் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அந்த பருக்கையை வந்து வாயில போடுறார். மூமே டால்தே ஹுயே மன் மே கஹா, இது போல் மனசுக்குள்ளே இது போல் சொல்கிறார் வந்து. என்னன்னா யஹ் போஜன் ஹோ இஸ்ஸே உன்கி பூக் மிட்டி ஜாயே, இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டா அவங்க வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வந்து. இது போருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திரௌபதி தோ யா தேக்குக்கார் சோச்சனை லகி, என்னன்னா வந்து யோசனை பண்ணுறாரு, இத்தனோண்டு பருக்கையை வந்து எப்படி வந்து இவர் வந்து போரும்ன்றார் வந்து, அதில் எப்படி பருக்க வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல வந்து. கைசியும் மை கி மைனே டீக்கு சே பர்த்தன் பி நஹி தோயா, நான் நினைக்கிறேன் ஒழுங்காக நான் பாத்திரம் தேய்க்கலை, பாத்திரம் தேய்க்காமல் ஒழுங்காக பாத்திரம் தேய்க்காமல் கவுத்தி வச்சிட்டேன், அதனால தான் इसलिए उसमें लगा हुआ अन्न कண்ணு, தட் மீன்ஸ் வந்து ஒரு சாத பருக்கை வந்து அவர் சாகு வாசுதேவுக்கோ காணாப்படா, அதில் இருக்கிற சின்ன இலையும் சாத பருக்கையும் வந்து சாப்பிட்டாரு இவர் வந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க வந்து இவங்க வந்து. திக்கார ஹாய் முஜே, எனக்கு இன்னும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. इस तरह द्रौपदी अपने आप को ही धिकार रही कि इतने में श्री कृष्ण ने बाहर जाकर அதுக்குள்ளாருமே வந்து வெளியில் போய் பீமசேனுக்கும் கஹா, பீமசேன் கிட்ட வந்து இது போல் சொல்கிறாரு. பீம்
ஜல்தி ஜாக்கர் ऋषि दुर्वासा को शिष्यों समेत சீக்கிரம் போய் துர்வாச முனியை வந்து சீடர்களுடைய போஜன் கேலியே புலாலாவோ போயிட்டு சாப்பிட கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துர்வாச முனியை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் வந்து பீமசேனர். பீமசேன் उस स्थान पर गया, அங்கே போகிறார் வந்து जहाँ दुर्वास ऋषि शिष्यों से समेत स्नान कर रहे थे, அங்கே போய் ஸ்நானம் குளிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. नजदीक जाकर भीमसेन देखता गया कि दुर्वास ऋषि का सारा शिष्य समुदाय स्नान करके भोजन भी कर चुका है. அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க வந்து. அவருக்கு ஒன்றுமே புரியல வந்து. शिष्य दुर्वासा से कह रहे थे, शिष्यर வந்து शिष्यர்கள் எல்லாருமே துர்வாச முனி கிட்ட சொல்றாங்க, गुरुदेव युधिष्ठिर से यह इस हम व्यर्थ में कहा आए कि भोजन तैयार करके रखें. நம்ம தெரியாமல் வந்து சொல்லிட்டோம் போல இருக்கு வந்து யுதிஷ்டர்கிட்ட வந்து சாப்பாடு வந்து செஞ்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டோம், வேஸ்ட்டாக போயிட போகிறது. हमारा तो पेट भरा हुआ है, எங்கள் வயிறு என்னமோ ஃபுல்லாக இருக்குது வந்து. इसे उठा भी नहीं जाता, கொஞ்சம் கூட ஏந்திருக்கவும் முடியல எங்களால் வந்து. ஸோ இஸ் समय तो हमारी जरा भी खाने की इच्छा नहीं है, எங்களுக்கு கொஞ்சம் கூட பசி எடுக்கவே இல்லை, எங்களுக்கு சாப்பாடுன்றதே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வந்து. யா சுன்க துர்வாசனே பீமசேன் से कहा, துர்வாசர் வந்து பீமசேன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, हम सब तो भोजन कर चुके हैं, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துர்வாசர் வந்து சொல்கிறார் வந்து யார்கிட்ட, பீமசேனர்கிட்ட. யுதிஷ்டர் சே ஜாக்கர் கஹனா, சீக்கிரம் போய் யுதிஷ்டர்கிட்ட சொல்லிடு, சாதங்க வந்து வடிச்சிட்டு போகிறாங்க அவங்க வந்து. அசுவிதா கேலியே ஹமே க்ஷமா கரேன், அசுவிதா தட் மீன்ஸ் வந்து நாங்கள் வந்து உங்களை வந்து தொந்தரவு பண்ணதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து துர்வாச முனி வந்து சொல்கிறார். कहकर ऋषि अपने शिष्यों सहित वहाँ से रवाना ही गए, அங்கேருந்து வந்து அவர் வந்து கிளம்பி போயிடுறார் வந்து, அவர் சீடர்களை கூட்டிகிட்டு போயிடுறார் வந்து. பாருங்கள், இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து காப்பாற்றிருக்கார் வந்து. ஸோ நம்ம வந்து இங்கே கடவுளை வந்து நம்ம எப்போல்லாம் ஆத்மார்த்தமாக வேண்டுறோமோ அந்த சமயத்தில் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து உதவுவார், கடவுள் வந்து நமக்கு நல்லது செய்வார் அப்படின்றது வந்து இந்த கதை மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் வந்து, மகாபாரத கதையினால் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.